ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 4 ஜனவரி 2026 ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 20ஆம் நாள். திதி பிரதமை பகல் 12:30 மணி வரை, பிறகு த்விதியை. நட்சத்திரம் புனர்பூசம் பிற்பகல் 3:11 மணி வரை, பிறகு பூசம். யோகம் வைத்ருதி காலை 1:47 மணி வரை, அதன்பின் விஷ்கம்பம். கரணம் கௌலவம் பகல் 12:30 மணி வரை, பிறகு சைத்துளை இரவு 11:09 மணி வரை, பிறகு கரசை. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். குடும்ப உறுப்பினர்களுடன் விடுமுறை நாளை உற்சாகமாக கழிப்பீர்கள். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்தித்து பேசுவீர்கள். உங்களின் தனித்திறமைகள் வெளிப்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் நல்ல பலனை தரும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். அருகிலுள்ள கோவில்களுக்கு சென்று வருவீர்கள். பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் நல்ல மாற்றம் தெரியும். சகோதரர்கள் உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வீரபத்ரர். அதிர்ஷ்ட நிறம் செம்பு நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று நீங்கள் எதை தொட்டாலும் துலங்கும் நாளாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். வீட்டில் சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நாளை அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் சூழல் உருவாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டு. பெண்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மதுரை மீனாட்சி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை கூடும் நாளாகும். இளைய சகோதரர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். அண்டை அயலாருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சியை தரும். உங்கள் முயற்சிகளுக்கு பெற்றோர் பக்கபலமாக இருப்பார்கள். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கோவிந்தராஜ பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். குடும்ப தேவைகளை மகிழ்ச்சியுடன் பூர்த்தி செய்வீர்கள்.
உங்கள் வார்த்தைக்கு மற்றவர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்த பழைய கடன்கள் இன்று கைக்கு வந்து சேரும். முகத்தில் ஒருவித வசீகரம் தோன்றும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பணிச்சுமை குறைந்தாலும் பொறுப்புகள் இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். கண் சம்பந்தப்பட்ட சிறு உபாதைகள் வந்து நீங்கும். கவனம் தேவை. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கற்பகாம்பாள். அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் சூரியனின் நாளாக இருப்பதால் உங்களுக்கு செல்வாக்கு கூடும். சமூகத்தில் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். பொது காரியங்களில் ஈடுபட்டு பெயர் வாங்குவீர்கள். தந்தையின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அரசாங்கம் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அளவலாவ வாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகளின் சாதனைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரியநாராயணர். அதிர்ஷ்ட நிறம் அடர் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று சுப விரயங்கள் ஏற்படும் நாளாகும். நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்த ஆன்மீக சுற்றுலா செல்ல வாய்ப்புகள் அமையும். வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் அல்லது உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் முதலீடுகளை செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது. உத்தியோகத்தில் ரகசியங்களை காப்பது அவசியம். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பழைய கடனை அடைக்க புதிய வழிகள் பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கண்ணபெருமான். அதிர்ஷ்ட நிறம் அடர்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். தொட்டது துலங்கும். மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். திருமண முயற்சிகள் கைகூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் நல்ல லாபம் பார்க்கலாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை தரும். பெண்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் வான் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஆன்மீக பெரியவர்களின் ஆசி கிட்டும். தடைபட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்தேறும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. கடினமான வேலைகளையும் எளிதாக முடித்துக் காட்டுவீர்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகன். அதிர்ஷ்ட நிறம் இரத்த சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. எனவே எதிலும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம். புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நிம்மதியை தரும். வாகனங்களில் செல்லும்போது அதிக கவனம் தேவை. பண விஷயத்தில் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு பெயரை பெற்றுத்தரும். இன்று இறை வழிபாட்டில் ஈடுபடுவதும் மௌன விரதம் இருப்பதும் மனதிற்கு அமைதியை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் சிமெண்ட் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. மகர ராசி அன்பர்களே,
ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் நாளாகும். மறைமுக எதிரிகள் விலகிச் செல்வார்கள். நீண்ட நாட்களாக இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபட புதிய வழிகள் பிறக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். மருத்துவச் செலவுகள் குறையும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிக்கு தோளோடு தோள் கொடுப்பார்கள். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புள்ளது. மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிட்டும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அனுமன். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று உங்கள் கற்பனை வளம் சிறக்கும் நாளாகும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் நிதானமான லாபம் கிடைக்கும். நண்பர்கள் வழியில் நல்ல செய்தி வந்து சேரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அளவளாவ வாய்ப்பு கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சனீஸ்வர பகவான். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தாயாரின் உடல் நலத்தில் சற்று அக்கறை காட்டுவது நல்லது. உறவினர்கள் வருகையால் வீட்டில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. விவசாயிகளுக்கு விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் குறித்த நேரத்தில் முடித்து நற்பெயர் வாங்குவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் குருவாயூரப்பன். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.